எந்தெந்த பேங்குக்கு எந்தெந்த ஆளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் லிஸ்ட் எடுத்து அதை வைத்து ஜெபிச்சு, ஆண்டவரே இந்த கடனெல்லாம் நான் கொடுத்து முடிக்கணும், இந்த கடனெல்லாம் அடைக்க எனக்கு ஒரு வழி திறந்து தாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு நீங்க கேளுங்க. ஆண்டவர் கடனை அடைப்பதற்கு ஒரு வழியை திறப்பார். நீங்க கடனை கொடுத்து முடிச்ச பிறகு தீர்மானம் பண்ணணும், இனி கடன் வாங்க மாட்டேன், எந்த தேவைனாலும் நான் ஆண்டவரை தான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வதை பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நமக்காக சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் கடன் பிரச்சனை மாற்ற மாட்டாரா? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தருவார். அதை விசுவாசித்து அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இன்றையிலிருந்து உங்களுடைய வருமானத்துல மாற்றம் வரும். அப்ப நீங்க வீண் செலவுகள் தவிர்க்கப்படும். அது மாத்திரம் இல்ல, வீண் செலவுகள் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு, எதிர்பாராத செலவு, இதெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களை அழகாய் வாழ வைப்பார். அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நான் இனி கடன் வாங்குவதில்லை. வாங்கின கடன் எல்லாம் திருப்பி கொடுக்க உதவி செய்யும். இனி கடன் வாங்காமல் வாழ்கிற வாழ்க்கையை தாரும். இந்த கடன் பிரச்சனை என்கிற நிக்கட்டு அவமானத்தின் விடுதலை தாரும். இனி உண்மையே சார்ந்த வாழை நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில்